ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம ரவா கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கேக் அவனே இல்லாமல் குக்கரை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரவா கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தயிர் பார்த்தீங்கன்னா புளிக்க கூடாது, புளிப்பில்லாத தயிர் தான் நம்ம சேர்த்துக்கணும். பவுடர் பண்ண சர்க்கரை நான் 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ ஒரு விஸ்கால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் ரவையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 15 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு ரவை. இப்போ நம்ம இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம கலக்கக்குள்ள ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கூட நீங்க பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆறின பால் தான் இது. நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா டைட்டா இருக்கும். நம்ம கலந்து விட்டுட்டு பார்த்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் பால். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரவா கேக்கை பிளெயினாவும் செய்யலாம். இல்லைனா நம்ம ட்ரை நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம். இல்லைனா டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேஷ்யூ நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்க போறேன். இப்போ நான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஷ்யூ நட் நான் எதுக்காக சேர்த்தேன்னா நம்ம சாப்பிடக்குள்ள ஒரு பைட் கிடைக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். இப்போ நம்ம இதை கேக் மவுல்ல ஊற்றிடலாம். இப்போ இந்த கேக் செய்கிற பாத்திரத்தில் நான் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இது உள்ள நான் இப்போ பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் வச்சுட்டு இது மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரவா கேக்கு செஞ்சு வச்ச பேட்டரை இந்த மோல்ல ஊத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விடுவோம். அப்பதான் இதுல இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா வெளியே போகும். இது மேலேயும் நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் மேலே போட்டுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நட்ஸை வந்து மேலே டெக்கரேட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் எப்படி இந்த ரவா கேக்கை பேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி ரவா கேக் பண்ண போகிறோம். அதை நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். நான் இப்போ இது உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சிடுறேன். நம்ம இப்போ இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நாம் இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம விசில் போடக்கூடாது. இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி வந்து ரவா கேக் பேக் ஆகிருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரவா கேக்கை க்ளோஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நான் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பேக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டூத் பிக் வச்சு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வந்து பேக் ஆயிடுச்சு கேக்கு. இப்போ நம்ம இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஓரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கத்தி வச்சு எடுத்து விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேக்கை அன்மோல்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே இருக்க பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ரவா கேக்கை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ரவா கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இயர் ஸ்பெஷலான இந்த ரவா கேக் ரெசிபியை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.